வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கொடூரம். பெரம்பூர் ஸ்டேஷனில் சூட்கேஸில் இருந்த உடல். தலையை செங்கல்பட்டு ஏரியில் மீட்ட போலீசார். தமிழகத்தை உலுக்கிய மரணம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலையின்றி சூட்கேஸில் கிடந்த சடலம் தொடர்பான வழக்கில் கொல்லப்பட்டவருடைய தலை செங்கல்பட்டு ஏரி பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது. கொல்லப்பட்ட அமீர் அலியின் மனைவி கைதான நிலையில் விசாரணையில் அளித்த தகவல் அடிப்படையில் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு சூட்கேஸ் ஒன்றில் தலையில்லாத உடல் இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து போலீசார் சூட்கேஸில் கிடந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ரயில்வே பாதுகாப்பு படையினர் போலீசார் இது குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தாங்க. ஓட்டேரி போலீசார் மற்றும் உதவி ஆணையர் ரமேஷ் பாபு தலைமையிலான காவலர்கள் விரைந்து சென்று விசாரணையை மேற்கொண்டாங்க. மேலும் புளியந்தோப்பு துணை ஆணையர் முத்துக்குமார் தலைமையில் 6 தனிப்படைகளும் ரயில்வே போலீசார் தலைமையில் 2 தனிப்படைகள் உட்பட 8 தனிப்படை படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த நிலையில் உயிரிழந்தவனின் உடல் ஆண்கள் பயன்படுத்தும் ஷார்ட்ஸ் ஒன்று இருந்தது. இந்த துணியில் பிராண்ட் துணிகள் பயன்படுத்தும் பார்கோடு இருந்தது. அந்த பார்கோடை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அது பெரம்பூர் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் கடையில் எடுக்கப்பட்ட துணி என்பது தெரிய வந்தது. அதனை வைத்து போலீசார் அடுத்தடுத்து விசாரணையில் மேற்கொண்டாங்க. அந்த துணியை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 2 பேர் வாங்கியதாகவும் தெரிய வந்தது. 2 பேரின் தொலைபேசி எண்ணையும் போலீசார் தொடர்பு கொண்ட போது ஒருவர் ஃபோனை எடுத்து பேசியிருக்கிறாங்க. அவங்க உயிரோடு உள்ளார் என்பதை உறுதி கொண்ட போலீசார் மற்றொருக்கு ஃபோன் செய்த போது அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் போலீசாருக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த செல்போன் எண்ணின் கால் டேட்டா ரெக்கார்டுகளை ஆய்வு செய்தாங்க. ஒரு பெண் அதிகமாக நம்பரில் பேசியிருப்பது தெரிய வந்தது. அந்த பெண்ணின் நம்பருக்கு ஃபோன் வந்ததால் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த நம்பரிலிருந்து வாட்ஸ்அப் மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தி வந்தது. அந்த செல்போன் நம்பர்களை இருப்பிடத்தை கண்டறிந்து விசாரணை நடத்தியதில் அந்த பெண் அப்போலோ மருத்துவமனைக்கு வரும் புற்றுநோயாளி வீடு பிடித்து கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுப்பது போன்ற வேலைகளை செய்து வருவது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த பெண் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரேஹிமா கைது செய்யப்பட்டாங்க. அவங்க கணவர் அமீர் அலி கொல்லப்பட்டது என்பது தெரிய வந்தது. 2022ஆம் ஆண்டு ரேகிமா மற்றும் அமீர் அலி தேனாம்பட்டை பகுதியில் வீடு எடுத்து ஒன்றாக தங்கியிருக்கிறாங்க. உயிரிழந்த அமீர் அலிக்கு வேறு சில பெண்களோடு தொடர்பு இருந்தது. அதனை அவரது மனைவி ரேகிமா தட்டி கேட்டிருக்காங்க. இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு பிரச்சனை வந்தது. இந்த நிலையில் ரேகிமாவுக்கு தீநகர் பகுதியில் வசித்து வரும் அஸ்ரப் என்ற பழகியிருக்கிறார். அஸ்ரப் என்பவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் அங்கு காய்கறி கடை வைத்து நடத்தி வந்தார். இருவருக்குமே இடையே தகாத உறவு இருந்து வந்தது. ரேகிமா அசரப்பிடம் தனது கணவரை அடிக்கடி தன்னை சித்திரவதை செய்வதாக கூறுகிறாங்க. அதற்கு அசரப் அவனை விட்டுவிட்டு வந்துவிடு என்று ஒன்றாக வாழலாம் கூறுகிறார். ரேகிமா அவனை விட்டுட்டு உன்னுடன் வந்தா அவன் என்ன கொன்று விடுவான், அதற்கு பதிலாக அவனை கொண்டு விடலாம்னு சொல்லி கடந்த 3ஆம் தேதி அமீர் அலிக்கு தூக்கு மாத்திரை கொடுத்து அவனை படுக்க வைத்து அன்று இரவு அரிவாளால் எடுத்து அமீர் கழுத்தை அறுத்து அவரது உடல் பாகங்களை தனித்தனியாக வெட்டி வைத்திருக்கிறார். கைகால்களை வெட்டி ஒரு தனி பேக் வைத்திருக்கிறாங்க. தலையை வெட்டி தனியாக பேக் செய்துள்ளார். 5ஆம் தேதி காலை 6 மணி அளவில் ரேபிடா மூலம் ஆக்டோ புக் செய்து உடலை பெரம்பூர் ரயில் நிலையம் 5வது பிளாட்பாரத்தில் கொண்டு சென்று வைத்து விட்டார். மேலும் தலையை செங்கல்பட்டு பகுதி சென்று புதைத்து விட்டு வந்த போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தலை எங்கு உள்ளது என்பதை தனிப்படை போலீசார் தேடி வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் கொல்லப்பட்ட தலை செங்கல்பட்டு ஏரி பகுதியில் புதரில் இன்று மீட்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.